ஏக்கா இப்படி அழுதுட்டே இருந்தா என்னக்கா ஆக போகுது? அழாதக்கா. போடா தம்பி, என் வாழ்க்கை இப்படி போயிருச்சேடா தம்பி. அக்கா அதான் அம்மா போயிருக்குல்ல, வந்தோடனே சொல்லுங்கக்கா. கம்முனு இருக்கா, அழாதக்கா. எப்படா தம்பி இருக்க முடியும்? என் வாழ்க்கையே அவர் தானடா தம்பி. அக்கா அழாத, அம்மா போயிருக்குல்ல, வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்படி அழறதுனால ஏதாவது மாறப்போதா? என்னடா தம்பி, நான் என்னடா பண்ணுவேன்? என்ன திட்டின மாதிரி அம்மாவையும் திட்டிருந்தா அந்த மனுஷன் என்னடா பண்றது? பாவண்டாது. அக்கா எல்லாமே மாறும், நீ கவலைப்படாத, சரியா? இல்லடா தம்பி, உங்க மாமா பத்தி தான் தெரியல. அவர் சும்மாவே ஆட்டம் கட்டுவாரு. இப்படிதான் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையேடா. அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துடும். அம்மா வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்படி அழாத. சரிடா. கடவுளே, நான் என்னதான் பண்ணட்டும்? ஏன்னா இப்படி என் குடும்பத்துக்கு மட்டும் நடக்குதுன்னு தெரியல. என் வாழ்க்கை இப்படி, எங்க அக்கா வாழ்க்கை இப்படி, எங்க அம்மா எங்க வாழ்க்கையை சரி பண்ணணும்னு போராடுது. ஏன்னா என் குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டமே புரியலையே. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சும்மா சும்மா வந்துகிட்டே இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமா? உங்ககிட்ட என்னங்க பேசுறதுக்கு இருக்கு? அதான் அன்னைக்கே வச்சு பேசிட்டோம்ல. என் பிள்ளைய நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இப்படியே வந்துகிட்டு உசுர வாங்கிட்டு இருக்கீங்க. சம்பந்தியம்மா, முதல்ல சொல்றத கேளுங்க சம்பந்தியம். ஐயோ சாமி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க தயவு செஞ்சு கிளம்பிருங்க. மருமவளே. ஓ, இப்பதான் தெரிஞ்சுதா மருமவளே? அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தும் போது தெரியலையா? எம்மாடி, அன்னைக்கு பண்ணதெல்லாம் மன்னிச்சிருமா. நீ வீட்டுக்கு வாமா, இல்லைன்னா ஒரு முடிவு சொல்லுமா எங்களுக்கு. என்ன முடிவு சொல்லணும் என் பொண்ணு? அன்னைக்கே தான் சொல்லிட்டீங்கல்ல, என் பையன் பொண்ணு பார்க்க போயிட்டானு. அங்க போய் நிக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்தீங்க? சம்பந்தியம்மா, நீங்க வேற கம்முனு இருங்க சம்பந்தியம்மா. எரியற தீயில எண்ணெயை ஊத்தாதீங்க. ஓ அப்படிங்களாங்க? எரியற தீயில எண்ணெயை ஊத்துறனா? அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொம்பளை பிள்ளை அப்படியே துரத்தி விட்டுட்டு வீட்டை விட்டு போன்ட்டு இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க. ஆனா நான் வாயை திறந்து ஒண்ணுமே கேட்க கூடாதா? என்ன வெளிய ஒரே சத்தமா கிடக்குது? சமந்தி, இது நம்ம குடும்பத்து பிரச்சனை. இப்படி வெளிய வச்சு பேசினா அக்கம் பக்கத்துல 4 பேர் பாக்குறாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமே. உங்ககிட்ட உள்ள போய் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒழுங்கு மரியாதையே கிளம்பி போயிருங்க சொல்லிட்டேன். ஏங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தியே இப்படி வெளியே வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நியாயம் இதெல்லாம்? ஏண்டியம்மா, உனக்கு இவங்களை பத்தி தெரியாது, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. ஏக்கா 1000 தான் இருக்கட்டும், எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசுங்க. வெளிய வச்சு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்கா, இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க பையனை தானே நான் கட்டின பொண்டாட்டி நான் நல்லா தானே இருக்கேன். ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனால இங்க வந்து உட்காந்துருக்கேன். உடனே இவங்க பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து எல்லாம் கல்யாணம் வரைக்கும் பேசி முடிச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இவங்கள வீட்டுக்குள்ள விடுறதான்னு? அடியாத்தி, இப்படியுமா உலகத்துல இருப்பாங்க? இப்ப சொல்லுங்க, ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நியாயம் பேசுறீங்கல்ல, சொல்லுங்க. இப்படி உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு நடந்தா நீங்க அப்படிதான் உங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருப்பீங்களா? ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் எது இருந்துச்சுன்னா நாங்க வீட்டு பக்கமே விட மாட்டோம். அப்படியே துரத்தி விட்டுருவோம். முடிஞ்சா நாயை விட்டு கடிக்க விடுவோம். ஏமா, உங்களுக்கு முதல்ல குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுமா. புரியாம பேசாதீங்கமா, அவங்க சொல்றாங்கன்னு. ஏங்க, என்ன இருந்தாலும் உங்க பையனுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்தது தப்பு தானேங்க? அதுவும் கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது ஒரு விவாகரத்து பண்ணல, ஒண்ணும் பண்ணல, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஐயோ கடவுளே, அது என் பிள்ளைங்க 2 பேரும் தெரியாம பண்ணிட்டாங்க. நான் அங்கிட்டு போக கூட இல்லைங்க. அது எப்படி நீங்க சொல்லாம போவாங்க? அவங்க 2 பேரும் தான் நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டாங்களே. சமந்தியம்மா, நம்ம 2 குடும்பத்துல உள்ளவங்க பேசிக்கிறது இப்படி ஊர் பக்கம் பார்த்து பேசினா அது பேச்சு நீடிச்சுக்கிட்டு போகும். பின்னாடி நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தான் கேட்டு போகும். எதா இருந்தாலும் நம்ம பொறுமையா கலந்து பேசிக்கலாம். வீட்டுக்குள்ள போல சமந்தியம்மா. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, போங்க போங்கன்னு. வீட்டுக்குள்ள என்னத்த பேசுறீங்க? போங்க முதல்ல வெளியே. எம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. பிள்ளைங்க பேசினச்சுங்கதான் வச்சுதுங்கதான், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் நான் உனக்காக போய் பேசி அந்த பொண்ணுகிட்ட இந்த கல்யாணத்தெல்லாம் வேண்டாமா, என் மருமக வந்துருவாமான்னு பேசிட்டேம்மா. புரிஞ்சுக்கமா நீயே? ஆமா, இந்த நீலி கண்ணீர் விடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, வேற என்கிட்ட போய் வச்சுக்கோங்க. ஏமா, என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷி அழுகுறாங்க. அதுவும் இல்லாம கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டேன்றாங்க. அப்புறம் ஏமா கோவப்படுறீங்க? இந்தாரியா பஞ்சு மிட்டாய் தலையா, சும்மா வந்தியா பாத்தியா நீரு, அதை விட்டுவிட்டு வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த டங்கு வர அந்த போயிடும் பாத்துக்க. இதுங்களுக்கு போய் நல்லது சொல்ல வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? எம்மாடி, ஏமா இப்படி பண்ற? உன் வாழ்க்கையில நீயே எடுத்துக்கிட்டு தலையில மண்ணை வரி போட்டுக்காதம்மா. வாமா நம்ம வீட்டுக்கு. இங்க பாருங்க, ஏமாவ இனிமே உங்க வீட்டுல எல்லாம் வந்து வாழ மாட்டா. அதனால இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வீணு. அதனால இப்பயே போயிருங்க. இல்லையா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவங்க சொன்ன மாதிரி நாயை விட்டு கடிக்க விடுவேன். ஐயோ, நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி இப்ப என் புள்ள வாழ்க்கை அந்தரத்துல இருக்குமா? மாப்பிள்ளை பையன் புள்ளைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாமா. அப்படி போடு. இதைத்தானே எதிர்பார்த்தேன். என்ன வீட்டை விட்டு துரத்தனால அவன் மட்டும் என்ன நல்லா இருப்பான்னு நினைச்சீங்களா? அதுதான் கடவுள் நல்லா வச்சு செஞ்சாங்க. இப்ப தெரியுதா அடுத்தவங்க வலிய வேதனை என்னன்னு? என்ன மட்டும் வீட்டை விட்டு துரத்தும் போது இனிச்சுது. இப்போ உங்க புள்ள வீட்டுல வந்து உக்காந்துட்டோன்னு கசக்குதோ? பாத்தியடிமா, இந்த கிழவி சும்மா வரல. அவ புள்ள வாழ்க்கை வீணா போச்சுன்னு தான் உன்னைய கூப்பிட வந்திருக்கு.
ஏமா நீங்க வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறீங்களா? இனிமே எக்காரணத்தை கொண்டு உங்க வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். தயவு செஞ்சு போயிருங்க. எம்மாடி இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏங்க இப்படி தாங்க பேசுவேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போட மாட்டேன். உன்னையெல்லாம் வச்சு புடுங்கினாதான் இறகு போடுவியோ? என்ன நான் இருக்கும்போதே என் புள்ளை எகத்தலமா பேசுறேன்? அட நீ வாய மூடு. சும்மா நொய்யின்னு புள்ளைய வாழ வைக்க பாப்பியா? அதை விட்டுவிட்டு புள்ள வாழ்க்கையை கெடுக்க பாக்குற. நீ எல்லாம் பேசுறியா? ஏய் அடக்கி பேசு. ஏய் உன்கிட்ட எல்லாம் அடங்கி எல்லாம் பேச முடியாது. இப்படிதான் பேசுவேன். ஆத்தாடி எப்படி பேசுறாங்க பாரு. இதுக்கு மேல சொல்றேன், உங்க வீட்டுக்கு நான் வரவே முடியாது. 4 பேரை வச்சு எங்க அம்மாவை இதா பேசுறீங்களா? அட நீ வாய மூடு. உனக்கோசரம் நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசி கையில கால்ல வந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போராடுனேன். என்ன ஓவரா ஆடுற, ஓவரா துள்ளுற. இனிமே உன் வாழ்க்கைய யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு இதுதான் நிரந்தரம் பாரு. அத நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. பேன் சைடு. இப்ப சொல்றேன் இனிமே நீ என் வீட்டு மருமக கிடையாது. நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். உனக்கு என் பையன் கையால விவாகரத்து நோட்டீஸ் வரும். கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. அந்த புள்ள தான் என் வீட்டு மருமக. ஓ அப்படியா? நீ என்ன குடுக்கறது முன்னாடி நான் குடுக்கறேன். எமாடி அந்த வெள்ளை கலர் பேப்பருக்குள்ள அந்த கையெழுத்த போட்டு அந்த கிளவி மூஞ்சில தூக்கி வீசுமா. சரிமா? நீ எல்லாம் புள்ளைய வாழ வைக்கிற மாதிரியே பேசுற. நான் அப்படிதான் பேசுவேன். பேன் சைடு. என் புள்ளதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டால, கிளம்பிக்கிட்டே இரு. எப்பா எனக்கு பிடிச்ச கரகெல்லாம் இன்னையோட விட்டுச்சு சாமி. ஏ உமா, இவ்வளவு தூரம் நீ பேசி இவ்வளவு தூரம் நடந்துக்கிட்டல, இனிமேதான் உன் வாழ்க்கையில கெட்ட காலமே ஆரம்பிக்க போகுது. எங்களோட அருமை என்னன்னு இந்த கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிட்டு எங்களை தேடி வருவ. ஆனா அப்ப உன் வாழ்க்கை இப்படி இருக்காது. யோசிச்சுக்க. சரிதான் சரிதான், போ போ. இவெல்லாம் ஒரு ஆளு, இவ சொல்றது நடக்குதான். நீ வாமா, நான் இருக்கேன், வா. என்னடி இந்த புள்ள பொசுக்குன்னு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குது? எல்லாம் காசு இருக்குன்னு திமிருதான். நம்மளாம் வாழ்க்கையை காப்பாத்திக்க எம்புட்டோ கஷ்டப்படுறோம். ஆனா உங்க மாமியார் வாமா வாமான்னு வெத்தலை பக்கம் வச்சு கூப்பிட்டு கையெழுத்து வீசிட்டு போகுதுன்னா இது எவ்வளவு பெரிய ஆளு. எப்பா நமக்கெல்லாம் இந்த தைரியம் இல்லப்பா. அவளும் உங்க ஆத்தா பெரிய ஆடுற ஆட்டமே சரியில்லை. இதெல்லாம் எங்கிட்ட தான் போய் முடிய போதும். சரி சரி வாங்க, நம்ம அங்கிட்டு போய் பேசிக்குவோம். இங்க இருந்து பேசணும்னா அவளுக்கு அவ்வளவுதான் நம்ம கிட்ட ஏறிக்கிட்டு வருவாளுங்க. ஆமா ஆமா வாங்க போவோம். ஏமா இங்க தோட்டத்துல உட்கார்ந்திருக்கேன், வா. என்னம்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியே சும்மா உட்காருவோன்னு உட்கார்ந்திருந்தேன். ஏமா ஏன் கூப்பிட்ட? இல்லம்மா டீ வைக்க போறேன். உனக்கு டீ வேணுமா காபி வேணுமான்னு கேட்க கூப்பிட்டேன். எனக்கு காபி வச்சிருமா. சரிம்மா. எப்பா எத்தனை வயசானாலும் பெத்தவங்க வீட்டுக்கு வந்தாதான் பிள்ளைங்களுக்கு சொர்க்கமே. ஏன்னா புகுந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும். ஆனா பெத்தவங்க வீட்டுல அம்மா பார்க்கும். அந்த ஒரு நிம்மதி தான் எந்த ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும். இந்த பச்சைக்கிளி என்னதான் நினப்புல இருக்கானே தெரியல. அவ இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கணும், அவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காளா? கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவ இஷ்டத்துக்கு ஆடலாமா? பையன் வாழ்க்கை இது வேற ஏதாவதா? அதுலயும் அந்த ஆள் இருக்கான் பாரு, அவன் தலையில தேங்காய் உண்டதுக்கு பதிலா பெருசா ஒரு அணுகுண்டது உளுந்திருக்கலாம். அப்பதான் அந்த ஆள் அடங்குவது. இல்லையா இப்படிதான் குடும்பத்துல குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பது. முதல்ல அந்த பச்சைக்கிளியை அங்க விட்டு வச்சது தப்பு. கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் தான் பாவம் அந்த ஆளுன்னு சொல்லி விட்டுட்டு வந்ததுக்கு என் குடும்பத்துக்கே ஆப்பு வைக்க பாக்குறதா? இன்னைக்கு அந்த பச்சைக்கிளிய போனை போட்டு 4 போடு போடணும். எது கூப்பிட்டீங்க? ஒரு போன் பண்ண எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அதெல்லாம் இல்ல. இப்படி பேசினா உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இங்க பாரு, சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆபீஸ்ல இருக்கும்போது என்ன போன் பண்ணி சொல்லிட்டு இருக்க? என்ன சொன்னேன்? என் பையனுக்கு பொண்ணு பாத்துறேன் கட்டி வைக்கணும்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு கண்டுட்டீங்க நீங்க? ஏ பச்சைக்கிளி, முதல்ல உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இல்ல உங்க அப்பா தலையில தேங்காய் விழுந்த மாதிரி உன் தலையில எதுவும் விழுந்து கலந்துக்கிது போச்சா? பாருங்க சும்மா என் குடும்பத்தை இருக்காதீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை வரல சொல்லுங்க. ஏய், நம்ம பையன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, விவரம் பத்தாத சின்ன பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும், நிறைய விஷயங்களை அவன் அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, அவன் என்ன சின்ன குழந்தையா? 7 கழுது வயசாகி போச்சு. எனக்கு நேரம் காலம் கூடி வந்துச்சுன்னா கட்டி வைக்க வேண்டியதான். இத்தனை நாள் இங்க இருக்க வரைக்கும் நல்லா தானே இருந்த. இப்போ உங்க அப்பா வீட்டுக்கு போனோடனே மட்டும் என்ன ஆச்சு? அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணுங்க. ஏ பச்சைக்கிளி, எனக்கு கோவம் வந்துடும். ஒழுங்கா பேச சொல்லிவிட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குது. அதுவும் இல்லாம குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுது. அதனால அந்த பொண்ணுக்கு தான் நம்ம பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா வளன்னு சொல்லிட்டு என் பையன் மனசை கலைச்சிட்டு இருக்காதீங்க. அவங்ககிட்ட நான் பொறுமையா சொல்லிக்கிறேன், சரிங்களா? நீங்க அதுக்கு முன்னாடி எதையாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ எப்படி இருக்க? மனுஷியாவா இருக்கிற? ஆமா, நான் மனுஷி இல்ல. அப்ப போனை வைங்க. ஏன் எதுக்கு பேசுறீங்க? ஏ பச்சைக்கிளி, உனக்கு புரியுதா புரியலையா? நம்ம பையன் சின்ன பையன், அவனு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? ஆமா, இப்பயே பார்த்து முடிச்சு வச்சானா இல்லையா? உங்க தங்கச்சி பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு. உங்க தங்கச்சி பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் பையனை கட்டி வச்சிருவீங்க. அப்புறம் என் குடும்பத்துல உங்க குடும்பம் மொத்தமா வந்து கும்மி அடிக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கணுமா?
இங்க பாரு பச்சைக்கிளி, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீயா கற்பனை பண்ணிட்டு பேசாத. அது சின்ன புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி நம்ம பையன் வாழ்க்கையை கெடுக்க சொல்றியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பையனுக்கு அந்த பொண்ணு தான், அவ்வளவுதான். நீங்க போனை வைங்க. பச்சைக்கிளி, எனக்கு சரியான கோவம் வந்துடும். முதல்ல நீ அங்க இல்லாம முதல்ல கிளம்பி வா. இல்லையா இப்பயே உன்னை வந்து நான் கூட்டிட்டு வரேன். அங்க இருந்தினாலே இப்படிதான் உங்க அப்பா குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாரு நம்ம வீட்டுல. ஆமா, உங்க குடும்பத்துல உள்ளவங்க பண்றதை விட எங்க அப்பா அம்மா பண்றாங்க. நீங்க போனை வைங்க முதல்ல. உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. பச்சைக்கிளி வேண்டாம். அததான் சொல்றேன், உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. வேணா போனை வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இவகிட்ட எல்லாம் மனுஷன் பேசவே முடியாது. எப்படி போனை கட் பண்றா பாரு பேச பேச. ஐயோ, என் பையன் வாழ்க்கையை என்ன கந்தரகோலம் பண்றதுக்கு அந்த ஆளு காத்திருக்குதுன்னே தெரியலையே. இந்த ஆளு என்ன நினைச்சாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, என் பையனுக்கு நான் பார்த்த பொண்ணோட தான் கல்யாணம். இந்த ஆளு என்ன பண்றதுன்னு அதை நானும் பாக்குறேன். இந்த போட்டோ சூப்பரா வந்திருக்கே. இந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணி வைப்போம். பாவம் பையன், இந்த பத்திரக்காளிக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. அவன் கல்யாணம் ஆனவனே ஏன்டா கல்யாணம் பண்ணணும், பேசாட்டுக்கு பேச்சுலராகவே இருந்திருக்கலாம்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுல இப்பயே இவனுக்கு குடும்ப பாரத்தை எல்லாம் தலையில ஏத்தி சுமக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு தாய். இப்ப பையன்கிட்ட நான் என்னன்னு சொல்றது? என் அம்மாவும் என் தங்கச்சியும் அவங்க ஒரு ஆசையில இருக்காங்க. ஆனா இந்த பச்சைக்கிளி எல்லாரோட ஆசையில தீய வச்சு கொளுத்தணும்னு ஏதாவது ஒரு திட்டம். எல்லாம் இவளுக்கு இந்த ஐடியா வந்திருக்காது. எல்லாம் அவங்க அப்பங்காரனுக்கு தான் வந்திருக்கும். இத பையன் எப்படி ஏத்துக்க போறான்னு தெரியல. சந்தோஷ், அப்பா வந்துட்டீங்களா? அப்பா இன்னைக்கு நிறைய போட்டோ எடுத்தப்பா. அதுல 2 போட்டோ மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கப்பா. அதை நம்ம வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். சந்தோஷ், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. ஏன்பா என்னாச்சு? முகமெல்லாம் டல்லா இருக்கு. ஏதோ ஆபீஸ்ல டென்ஷனா? ஆபீஸ்ல டென்ஷன் இல்லையா, எல்லாம் என் வாழ்க்கை தான் டென்ஷன். அப்பா எதையுமே கூலா ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்ப என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? எல்லாம் உன் அம்மாவாலதான்ப்பா. ஏன்பா மறுபடியும் சண்டை போட்டாங்களா? மறுபடியும் திட்டினாங்களா? அட சண்டை போட்டா கூட நான் காதுல வாங்கிக்க மாட்டேன்ப்பா. ஆனா வாத்தக்கறி பண்றதெல்லாம் அப்படியே டார்ச்சர், மண்டைக்கு ஏறுது எனக்கு. அப்பா எப்பயுமே அம்மா பேசுறது நீங்க காதுலயே வாங்கிக்க மாட்டீங்க. இப்ப மட்டும் ஏன்பா அப்படி? விடுங்கப்பா, அவங்க ஏதோ மன வருத்தத்துல பேசுறாங்க, விடுங்க. அதே நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ, உங்க அம்மா மன வருத்தத்துல பேசல, வேணும்னே வெறுப்புல பேசிக்கிட்டு இருக்கா. என்னவா என்ன சொல்றீங்க? என்னத்தையா சொல்றது? உங்க அம்மா உனக்கு பொண்ணு பார்த்திருக்காமா, கல்யாணம் பண்ணி வைக்க. அப்பா என்னப்பா சொல்றீங்க? இப்ப சொல்லுப்பா, உங்க அம்மா மேல நான் கோவப்படுறதா வேணாமா? அப்பா நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன். இன்னும் நான் வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க அவங்க? இதனாலதான் நானும் உனக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா உங்க அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் உங்க தாத்தனோட புத்தி தான். அப்படியே அவர் ஏதோ சொல்லியிருப்பாரு. அதனாலதான் உங்க அம்மா இப்படி ஆடிட்டு இருக்கா. இப்ப சத்தியமா சொல்றேன்பா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்பா. நான் மட்டும் என்னையா பண்ணுவேன்? நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்க அம்மாட்ட போராடி பார்த்துட்டேன். ஆனா அவளுக்கு புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன்னு. எப்பா நான் சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே எனக்கு மகாவை பிடிக்கும். மகா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சொன்ன உடனே இப்படி பண்றீங்க. அழாதையா, உங்க அம்மா தான் அப்படி ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லு. எப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம்ப்பா. ஐயோ, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஆனா உங்க அம்மா புரிய மாட்டேங்குதே. அப்பா நான் அப்புறம் வீட்டை பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்பா நீயாச்சும் உங்க அம்மாவாச்சு, அவகிட்ட வாயால பேசவே முடியல. நம்ம முதல்ல அங்க போவோம், போயிட்டு என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி நம்ம கேட்போம், சரியா? ஏன்பா இப்படி? ஐயோ கடவுளே, எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. இப்ப நான் மத்த பசங்க மாதிரி ஏதாவது தப்பு பண்ணேனாப்பா? இல்லாம நான் பாட்டுக்கு நார்மலா இருக்கேன். என் மனசுல இருக்கிறது கூட நான் மனசுல தானே வச்சிருக்கேன். ஏன்பா இப்படி பண்றாங்க? எனக்கு பிடிக்கவே இல்லப்பா அதெல்லாம். புரியுதுடாப்பா. எப்பா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம இங்க பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. முதல்ல நீ கிளம்பு, போய் உங்க தாத்தா வீட்டுல என்ன ஏதுன்னு சொல்லி கேட்போம், சரியா? அப்பா மகாவை விட்டுட்டு எனக்கு வேற இந்த பொண்ணாவது கல்யாணம் நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் நிஜமா பாருங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. புரியுதுப்பா எனக்கு. அட போங்கப்பா. எதுக்குதான் இந்த பச்சைக்கிளி இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல. நல்லா இருக்க குடும்பத்திலேயே ஏதாவது ஒண்ணு பண்ணி பிரச்சனை பண்றதுக்கு. என் வாழ்க்கை தான் என் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டும், பொண்டாட்டியோட குடும்பத்துக்கு பயந்துகிட்டும் பேச முடியாம போச்சு. ஆனா என் பையன் வாழ்க்கை அப்படி ஆக விட மாட்டேன். மகா. சந்தோஷ் ஆசைப்பட்டபடி மகாவுடன் திருமணம் நடக்குமா, இல்லை பச்சைக்கிளி நினைச்சபடி அவங்க நினைச்ச பொண்ணோட சந்தோஷ்க்கு திருமணம் நடக்குமா? சந்தோஷின் வாழ்க்கை யார் கையில்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.